சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. கிங் ட்ரம்ப் ஜெட் என போராட்டக்காரர்களை கலாய்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட ஏஐ வீடியோ சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதில் இருந்தே அரசியல் பொருளாதார ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவை மீண்டும் வலிமையான நாடாக மாற்றுவேன் என்ற கொள்கையின்படி செயல்படுவதாக சொல்லும் ட்ரம்பின் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் உலக நாடுகளை மட்டுமல்ல உள்நாட்டு மக்களையும் வெகுவாகவே பாதித்துள்ளது. மருத்துவ காப்பீட்டு பலன்களை குறைத்தது, அரசு ஊழியர்களை வெகு எளிதாக வேலை நீக்கம் செய்யும்படி சட்டத்திட்டங்களை திருத்தியது என கடும் அதிருப்திக்கு ஆளாகியுள்ளார். இந்நிலையில் அதிபர் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் மக்கள் பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டனர். இங்கு யாரும் மன்னர் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நோ கிங்ஸ் என்று கோஷங்களை மக்கள் எழுப்பினர். லட்சக்கணக்கானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் அமெரிக்க மூத்த எம்பி பெர்னி சாண்டர்ஸ், முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் உட்பட ஜனநாயக கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த போராட்டங்கள் குறித்து ட்ரம்ப் கூறுகையில், இவை அர்த்தமற்றவை, அவர்கள் என்னை ஒரு மன்னர் என குறிப்பிடுகிறார்கள். நான் மன்னர் இல்லை, அமெரிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அமெரிக்க நலன்களை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கைகள் என தெரிவித்தார். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பின்னர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ஒரு ஏஐ வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் அவர் கிங் ட்ரம்ப் என்று எழுதப்பட்ட ஒரு ஜெட் போர் விமானத்தில் தலையில் கிரீடத்துடன் செல்லும் ட்ரம்ப் போராட்டக்காரர்கள் மீது பழுப்பு நிற திரவத்தை ஊற்றுகிறார். இந்த ஏஐ வீடியோவை குடியரசுக் கட்சியினர் பகிர்ந்து வருகின்றனர். அதே வேளையில் ஜனநாயக கட்சியினரும் பொதுமக்களும் ட்ரம்பின் இந்த வீடியோவிற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ஜனநாயக முறையில் போராடும் மக்களை நாட்டின் அதிபரே இவ்வாறாக கிண்டல் செய்வது என்ன மாதிரியான மனநிலை என்று விமர்சிக்கின்றனர்.